பண்ணி அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா அப் பண்ணலாம். அப் பண்ணிவிட்டு நல்லா டேர்ன் பண்ணுங்கள். கைகளை நல்லா நீட்டிக்குங்க. இந்த ஸ்ட்ரெச்சு வந்து நல்லா யூஸ் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா டவுன் பண்ணிங்க. ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே பார்த்தீங்கன்னா ஒரு காலை நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெச் பண்ணலாம். இதை பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இந்த கால் பெண்ட் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சும் கிடைக்கும், பேலன்ஸும் கிடைக்கும். நல்லா அப் பண்ணலாம். நல்லா புஷ் பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறது கொஞ்சம் நல்லாவே அப் பண்ணலாம். நீங்கள் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. காலை வந்து நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு உள்ளங்காலை நல்லா பிடிச்சி நல்லா அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் நல்லா கிடைக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா மடக்கிட்டு டவுன் பண்ணுங்கள். ரெண்டு காலையும் நீட்டிக்கலாம். ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா காலை நான் பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீராசன சைடில் பெண்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவோம். அதை ஒரு மாடிஃபை பண்ணி பண்ணுறோம். ஓகே, இது நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஒரு பெண்ட் பண்ணியிருக்கு. கையில் ஷோல்டர் நேராக கொண்டு வந்துடுங்க. இன்ஹேல் அப், ஸ்கேல் டவுன். நல்லா வயிறு நல்லா ஃபுல்லாக அழுந்துட்டும். உங்கள் கால்களை பிடிங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale up, scale down. ஆப்போசிட். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வெளியே கொண்டு வந்துடுங்க. வஜ்ராசனம் பண்ணுற மாதிரி தான் சுத்த வஜ்ராசனத்தில் வர மாதிரி வரும். ஏகபாத சுத்த வஜ்ராசனம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சிமுத்தாசனம் பண்ணுற மாதிரி கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா இன்ஹேல், ஸ்கேல் டவுன் 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 டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale up, scale down. Relax relax relax. Next butterfly, குழிய பாதாசனம். பட்டர்ஃப்ளை பண்ண போகிறோம். அடுத்தது குழிய பாதாசனம். நல்லா முதுகு நேராக வச்சுக்கோங்க. அவ்வளோ அற்புதமான ஆசனம். முதுகு நேராக வச்சு நல்லா ஒரு 10 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டவுன் பண்ணுங்கள். பிறகு ரெண்டு கையும் ரெண்டு கால்களையும் நல்லா அப் பண்ணிவிட்டு இன்ஹேல், ஸ்கேல் டவுன் 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 டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Inhale up, குழிய பாதாசனம். ஓகே, இதிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மேருதண்டாசனம் பண்ணலாம். பாருங்கள், ரெண்டு கால்களையும் ரெண்டு கால்களுடைய கால்கட்டை நல்லா போட்டு பாருங்கள். இன்ஹேல், எஸ்கேல். நல்ல டீப்பாக 3 டைம்ஸ் ப்ரீத் பண்ணுங்கள். குறைஞ்சது 3லேருந்து 5 வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆசனத்துக்கு இன்னொரு ஆசனத்துக்கும் நல்லா ப்ரீத் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக ஸ்பைனல் கார்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ண பிறகு நல்லா கையை நல்லா ஃபோல்ட் பண்ணதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ரெண்டு தொடைகளும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். மேலே பாருங்கள், முதுகு வளைஞ்சிடக்கூடாது. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12
13, 14, 15. ஸ்லோவாக கொண்டு வாங்க. மேரு தண்டாசனம். இதிலேருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சாயல்லே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உபவிஷ்ட கோணாசனம். கால்கள் நல்லா அகலமாக வச்சுக்கலாம். எவ்வளோ உங்களால் முடியுதோ அவ்வளோ வலுக்கட்டாயமாக பண்ணாதீங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இந்த இடம்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், சிலருக்கு பெயின் வரும். ஓகேங்களா? அதனால ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பண்ண வேணாம். ஓகே, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக டேர்ன் பண்ணி என்னுடைய கட்டவரில் பிடிச்சிட்டேன். ஸ்லோவாக டவுன் பண்ணி சின்ன கீழே எடுத்து போயிட்டு இன்னொரு காலும் பிடிச்சாச்சு. இப்போ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே பாருங்கள். இன்ஹேல், எக்ஸ்ஹேல், டவுன் 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 டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இதிலே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹெட் வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு வரலாம். இருக்கலாம். உபவிஷ்ட கோணாசனம் நல்லா சிஸ்டம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நேராக கொண்டு வந்துடுங்க. ரிலாக்ஸ்.